எனக்கு பின்னாலே நிறைவுரையாற்றியிருக்கிற எனது அருமை நண்பர் கொள்கை வழி பயணத்தில் நானும் அவரும் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை மிக்க பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே, எப்போதுமே பொது கல்வி மேடையில் தமிழர் உரிமைக்காகவும் கல்வி உரிமைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் அர்ப்பணித்து கொண்டு முழங்குகிற பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, டாக்டர் உதயகுமார் அவர்களே, இங்கு முனைவர் தேன்மொழி அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய மாணவர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எல்லோருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யுஜிசி என்பது அரசியல் சட்டம் இருக்கிற பொழுது அது வரவில்லை. அது ஒரு அரசாங்க சட்டத்தின் மூலமாக தான் வந்தது. இந்த அரசாங்க சட்டம்னா என்னன்னு கேட்குறீங்க? பார்லிமெண்ட் ஆக்ட். பார்லிமெண்ட் ஆக்ட் தான் ஒன்றிய அரசின் திட்டக்குழுவும் அப்படி தான் வந்தது. இன்றைக்கி ஒன்றிய அரசு திட்டக்குழு இருக்கா? இல்லை. மோடி வந்தார், ஒரு பார்லிமெண்ட்டில் தீர்மானம் போட்டார், திட்டக்குழு தேவையில்லைன்னாரு, அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் 2018 இந்த மானிய ஒன்றிய குழு தூக்கி போடுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன காரணத்தினால நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த சட்டத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கு எதிரான, கல்விக்கு எதிரான, அறிவுபூர்வமான ஆய்வுகளுக்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் இன்றைக்கு யுஜிசி என்கிற மானிய குழுவின் மீது புகுத்தி விட்டார்கள். இதை சொல்கிறதுக்கு காரணம் மாணவர்களுக்கெல்லாம் தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும். இந்தியாவில் வறுமைன்னு இருக்குது. இன்னும் இந்தியாவில் தமிழ்நாடு வறுமையில் இல்லை, கேரளாவில் இல்லை, பஞ்சாபில் இல்லை. ஆனால் ஊபி, பீகார், மத்திய பிரதேசத்திலாம் 40 விழுக்காடுக்கு மேற்கல் மக்கள் வறுமையில் இருக்காங்க. அந்த வறுமைங்கிறதுனா என்னங்கிறத கோட்டை ஒருத்தர் கண்டுபிடிச்ச மகாராஷ்டிராவில் பேரறிஞர் தண்டேக்கர் என்பவர் தான் இருந்தார். பேராசிரியர் தண்டேக்கர் தான் பாவர்ட்டி லைன்னு ஒன்று கண்டுபிடிச்சார். அவர் எப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு அளவு, சராசரி உணவு அளவு எவ்வளவு, அல்லது வாழ்வதற்கு வருமானம் எவ்வளவு பெற வேண்டும் என்கிற கணக்கீட்டை முதலில் இந்தியாவுக்கு தந்த தண்டேக்கர், ராத் என்கிற 2 அறிஞர்கள். பேராசிரியர் தண்டேக்கர் என்ன சொன்னார்னா, 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. ஆனால் நினைவில் இருக்கிறது, என் நினைவில். அவர் தான் முதல்ல யுஜிசி தேவையில்லைன்னு சொன்னார். அப்பொழுது ஒரு சொல்லை ஆக்கம் செய்தார். அது மும்பையிலேருந்து வந்த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கில் வந்தது. யுஜிசிக்கு அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். அன்னெசரி கிராண்ட் கமிஷன் சொன்னார். அவர் சொன்னார், அறிஞர் சொன்னது இவரை நீக்கிட்டார். அதை ஒரு செயலற்ற வடிவமாக. இப்போ பஸ்ஸு போனால் பஸ்ஸுக்கு 4 டயர் வேணும். 4 டயர் இருந்தால் மட்டும் போதும், அதை காற்று இருக்கணும். மோடி இப்போ 4 டயரில் இருக்க காற்றை பிடிக்கிட்டார். அது ஒரு தள்ளா ஓடும், நிற்க அதான் ஓடாது. ஏனென்றால் இந்த யுஜிசிக்கு தலைமை தாங்கியவர்கள் எல்லாம் முதல் தலைமை தாங்கியவர் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் பட்னாகர் அவர்கள். யஷ்பால் தலைமை தாங்கியிருக்கிறார். கொத்தாரி என்ற தௌலத் சிங் கொத்தாரி இருக்கார், டிசி கொத்தாரி. அவர் இந்த மானிய குழுவின் தலைவராக இருந்தபோது தான் இந்திய அரசு 1964 ஒரு கல்வி குழுவை நியமித்தது. மோடி நினைத்தது கல்வி குழு அல்ல, அது ஒரு சர்வாதிகாரமான ஒரு அமைப்பு. நீங்கள் இதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாணவர்கள் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். அந்த கல்விக்குழு இப்போ என்ன செஞ்சார்னா, யார் கொத்தாரி வந்த உடனே கிட்ட அந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுங்களா? கொத்தாரி குழு கிட்டத்தட்ட ஒரு 18 துணைக்குழுக்களை நியமித்தாங்க. 18 துணைக்குழுக்கள்.
அந்த 18 துணைக்குழுக்களில் யார் யார் இடம் பெற்றாங்கன்னா ஜெர்மன், இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற ஜப்பான் போன்ற பல நாடுகளில் இருந்த கல்வியாளர்களை 19 அந்த குழுவில் நியமித்தாங்க. அதற்கு பிறகு துணைக்குழுக்கள்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் செயற்குழுக்கள்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட 9000 பேரிடம் கருத்து பெற்றாங்க. அந்த கருத்து பெற்று தான் கொத்தாரி குழு என்று உருவானது. தேசிய டெவலப்மெண்ட் கொத்தாரி, அவரும் யுஜிசி சேர்மனாக இருந்தவர் தான். அந்த கொத்தாரி குழு என்ன சொன்னிச்சுன்னா, மாநிலங்களுக்கு தான் கல்வி மாநில பட்டியலில் என்றைக்கும் இருக்கணும்னு சொன்னிச்சு. எப்போ? 66. அப்போ சில பேர் பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அதை ஒத்திசைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒத்திசைவுன்னு நான் அழைக்க விரும்பலை. ஏன்னா ஒத்திசைவே நடக்கலை, சர்வாதிகாரமாக நடக்குது அது. அதனால் அது பொதுப்பட்டியல் என்கிறத விட சர்வாதிகார பொதுப்பட்டியல் என்று சொல்வது தான் அழைப்பு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அதுக்கு உதாரணம் இருக்கு. கல்வியில் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாநிலம் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது என்கிற ஒரு அந்த அரசமைப்பு சட்டத்தில் அந்த கூறு இருக்கு. அது எப்படி ஒத்திசைவு கூறு? ஒத்திசைவே இருக்கு இல்லை, ஒத்திசைவில் இயங்கலை. அது ஒரு பொதுப்பட்டியல் என்பது தூக்கி எறியப்பட வேண்டியது. இந்தியா உண்மையான கூட்டாட்சிகளை பின்பற்ற வேண்டுமென்றால் பொதுப்பட்டியலே இருக்கக்கூடாது. ஒன்று ஒன்றிய அரசு பட்டியல், மாநில பட்டியல், தனித்தனியான அதிகாரங்கள். அப்படி தான் உலக பல கூட்டாட்சி நாடுகளில் இருக்குது. இந்த இந்த மத்திய பட்டியல் பொதுப்பட்டியலில் பூந்து தான் இந்த விளையாட்டெல்லாம் அவங்க நடத்துகிறாங்க. இது எப்படி கல்வி மாநில பட்டியலிருந்து 66 அவர் கொடுக்குறாரு. கல்வி என்பது பண்பாடோடு இணைவது, கல்வி என்பது அந்தந்த மாநிலங்களுடைய உணர்வோடு ஒன்றி போகக்கூடியது. எனவே எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தினார். நீங்கள் அது ஒரு தனிநபர் கருத்தல்ல, ஒரு சிறந்த இந்தியாவில் அமைக்கப்பட்ட சிறந்த கல்வியாளர்கள், சிறந்த கல்வி வல்லுநர் கொண்ட குழு என்றால் அது ஒன்று தான். அதுதான் கொத்தாரி. அப்போ என்ன செஞ்சார்? 1966 நாட்டுடைய ஒட்டுமொத்த மதிப்பில் 6 விழுக்காடுக்கு கல்வி செலுத்தணும்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ் IES-ன்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொன்னார். இதை எதுவுமே கொண்டு வரல. இதெல்லாம் கொண்டு வராமல் என்ன செஞ்சாங்க? டெல்லியில் நிரந்தரமாக ஆளக்கூடிய ஒரு அதிகார வர்க்கம் இருக்குது. அவங்க நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கல்வியை மாநில பட்டியலில் சேர்த்துட்டாங்க. இது என்ன இது வேடிக்கை என்றால், கல்வி மாநில பட்டியலில் போனது எமர்ஜென்சி எக்ஸஸ், நெருக்கடி காலத்தில் அது எதேச்சதிகாரமான முறையில் மாநிலங்களை கலக்காமல் பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு உண்மையில் நடந்தது. வேணுமென்றால் தமிழ்நாடு அரசனுடைய அந்த ஒளிப்பதிவில் கூட இருக்கலாம், ரகசிய ஒளிப்பதிவில். 1980 இந்திரா காந்தி மீண்டும் பிரதமராகிறார். பிரதமராகிற பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் சில துறைகளில் கடுமையான ஊழல்கள் நடக்கின்றன. ஒரு தனிநபர் செய்கிறார். அந்த ஊழல்களை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எனது நண்பர் இப்போ இருக்கிறார், ஒரு பெரும் வழக்கறிஞர். அவர் வழியாக இந்திரா காந்தி அம்மையாரிடம் ஒரு விசாரணை தேவை என்கிற ஒரு கருத்தை அவரிடம் கொடுக்குறோம். இது சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்டது. மோகன்தாஸ் டிஜிபி சிஐடியாக இருக்கும் பொழுது அவர் எடுத்த ஒளிப்பதிவிலும் பதிவாகியிருக்கிறது. அந்த பதிவு எங்கே இருக்கின்ற எனக்கு தெரியாது. என்றால் மறுநாள் காலை டிஜிபி மோகன்தாஸ் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். என்ன கொடுத்தீர்கள் என்று. அவர்களுக்கு கொடுத்தவர் வெளியூருக்கு போயிட்டார். அதனால் என்ன கொடுத்தாங்கன்னு எம்ஜிஆர் கேட்குறார், முதலமைச்சர் என்ன அதில் இருக்குன்னு. அப்போ இந்திரா காந்திகிட்ட கொடுக்குறப்ப இந்திரா காந்தி அந்த வழக்கறிஞர்கிட்ட வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது பதிவில் இருக்க, ரகசிய போலீஸ் ரகசிய ஒளி பதிவில் இருக்க,
பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, நோ நோ, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இட் இஸ் இன் த ஸ்டேட் லிஸ்ட், ஐ கேனாட் எக்ஸாமின் இட். திருப்பி கொடுக்குறாங்க. அப்பொழுது அந்த வழக்கறிஞர் சொன்னார், டூரிங் எமர்ஜென்சி இட் வாஸ் ஷிஃப்டட் டு கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொன்னோட இந்திரா காந்தி அம்மையார் அதிர்ச்சி அடைகிறார்கள். அப்படி இஸ் இட் ஸோ என்று வாங்கிட்டார். அப்போனா இது ஒன்று நன்றாக தெரிகிறது. நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தெரியாமையே இந்த பட்டியலில் கல்வியை மாநில பட்டியலிலிருந்து ஒன்றிய பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிவிட்டார். இதுதான் இப்படி தான் இன்றைக்கு நடைபெறுகிறது. இன்றைக்கு கல்வி அமைச்சருக்கு தெரியுமா, மோடிக்கு தெரியுமாலாம் தெரியாது. சில அதிகாரிகள் இந்தியாவை ஆட்டி படைக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் ஆதிக்க சமுதாயத்தினர். அவர்கள் யாரும் வளரக்கூடாது என்று நினைக்கிறார். இதை எதுக்கு சொல்லுகிறேன்னா, எப்போ 1966 சொன்னது, இப்போ 2019 இவங்க அமைச்சாங்கல்ல கல்விக்குழு ஒன்று, எஜுகேஷன் பாலிசி ஸ்டேட்மெண்ட் என்னது 6% கொடுங்குது ஜிடிபியில், அதுவும் 6% சொல்லுது. 66 இங்கே, 2018 இங்கே. நாட்டுடைய வருமானம் எவ்வளோ தூரம் பெரிய இருக்குது, தேசிய வருமானம், பணவீக்கம் எவ்வளோ பெரிய இருக்குது, பணத்தினுடைய மதிப்பு எவ்வளோ தேஞ்சிருக்கு, இதெல்லாம் நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா 12 விழுக்காடு அளவுக்கு தான் ஒன்றிய அரசு கொடுக்கணும். ஒன்றிய அரசு கொடுக்குதா என்றால் இல்லை. என்ன செஞ்சிச்சு, யூஜிசி கிராண்ட்ஸ் கமிஷனை இல்லாமல் செஞ்சிட்டாங்க. நான் சொல்லுறது, இப்பொழுது ஒன்றிய அரசு சென்ற ஆண்டு அளித்த நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட உயர்கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னா, போன ஆண்டு 2023 5360 கோடி. அதை இந்த நிதிநிலை அறிக்கையில் 2500 கோடியை குறைச்சிட்டாங்க. 2500 100 விழுக்காடு குறைச்சிட்டாங்க. அதிக நிதியை குறைக்கிறாங்க, மாநிலத்துடைய அதிகாரத்தை பிடுங்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2017 ஆண்டில் தான் தமிழ்நாடு அரசு 600 கோடி ரூபாய் ஒன்றிய அரசுலேருந்து பெற்றது. அது கூட எப்படின்னா மேட்சிங் கிராண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக 40 விழுக்காடு தமிழக அரசு செலவு பண்ணி 1000 கோடி ரூபாய் 2017 அஇஅதிமுக ஆட்சியில் 1000 கோடி செலவாயிருக்கு உயர் எஜுகேஷன், அது ரெண்டும் சேர்த்து. ஆனால் அதற்கு பிறகு 2017க்கு பிறகு 600 கோடி ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இன்னொன்று மாணவர்கள் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் 71வது ஆண்டு நான் பிஹெச்டிக்கு முனைவர் பட்டத்துக்கு சேர்ந்தேன். அப்போ உதவித்தொகை, அது பேர் யூஜிசி மானியக்குழு அளிக்கும் உதவித்தொகைன்னு பேர், ஸ்காலர்ஷிப். அப்போ எனக்கு நான் சேர்றப்போ 350 ரூபா கொடுத்தாங்க. அப்போ ஆசிரியர் சம்பளமும் 350 ரூபா இருந்தது. ஒரு பல்கலைக்கழகத்தில் கீழே பணியாற்றுற தொடர்புள்ள கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு 450, அது பின்னால் தான் வந்தது. அப்போ 350 ஒரு மானியக்குழு, ஒரு பிஹெச்டி ஸ்காலருக்கு 350. அதை யார் கொடுத்ததுன்னா, நான் நெட்டு எழுதலை, ஸ்லெட்டு எழுதலை, நேரடியாக அந்த காலத்தில் துணைவேந்தரை மதித்தார்கள். ஒரு கல்வியாளர் அங்கே மானியக்குழுவில் இருந்தார். 100-150 யூஜிசி ஃபெலோஷிப் பல்கலைக்கழகத்துக்கு வந்துடும். துணைவேந்தர் பார்ப்பார், எந்தெந்த துறையில் பிஹெச்டிக்கு மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் செய்கிறாங்க அப்படி என்று அறிவியல் துறை, வரலாற்றுத்துறை, பொருளாதாரத்துறை என்று பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரித்து கொடுத்து இது தகுதியானவரா என்பதை அந்த என்னுடைய இந்த சென்னை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியரே முடிவு பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நான் பிஹெச்டி வாங்கலையா, பிஹெச்டி டீலிட்டே வாங்கிட்டேன். உதாரணம் சொல்கிறேன், பிஹெச்டிக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க உதவித்தொகை. டீலிட் தான் ஐஎஸ்சி டிகிரி,
ஏன்னா பிஹெச்டி வாங்கினதுனால அந்த உணர்வால் உந்தப்பட்டு டீலிட் வாங்கியிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு அதிகாரமாக பிடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்லெட்டு நெட்டு எழுதுறது வேஸ்ட்டு. ஏன்னா அங்கே கொடுக்குற உதவித்தொகையே குறைச்சிக்கிட்டே வராங்க. நீங்கள் தான் சொன்ன 100 விழுக்காடு குறைச்சிருக்காங்க ஹையர் எஜுகேஷனில். 19 ஆண்டு புள்ளி விவரப்படி இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் கொத்தாரி 6 சொன்னிச்சு, இப்போ 19வது ஆண்டு குழுவும் 6 சொன்னிச்சு. ஆனால் கொடுத்தது என்ன தெரியுமா மத்திய சர்க்கார்? 1.5 தான். அதை கூட 2ஆக போட்டிருக்காங்க. இந்த 2ங்கிறது அரைங்கிறது மாநில அரசுகள் பண்ண செலவை சேர்த்து நாட்டுடைய ஒட்டுமொத்தத்தில் 2% ஜிடிபின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கலாம், இதெல்லாம் நியாயமான. ஆனால் இந்த குழுக்களுக்கு நீதிபதிகள் சிறப்பாக செயல்பட்டால் இந்த குழுக்கள், இந்த ஏஐசிடி, யூஜிசி, இதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கா இல்லையா என்பதை சில நீதிமன்ற தீர்ப்புகள் நிரூபித்திருக்கின்றன. தமிழ்நாடு தான் அதுக்கும் வழிகாட்டியாக இருந்தது. என்னுடைய நண்பர் டாக்டர் ஜெகதீசன் வரலாற்றுத்துறை பேராசிரியர் இருந்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஆனார். அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தொடங்குறார். உடனே ஏஐசிடி என்ன சொல்லுது, உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ரத்து பண்ணிச்சு. அதே மாதிரி ஆந்திராவில் அப்போ சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர், அங்கேயும் இதே மாதிரி ஒரு வழக்கு வருது. ஆந்திர உயர்நீதிமன்றம் ஏஐசிடிக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னிச்சு. ஆனால் சென்னை நீதிமன்ற அமர்வு ராஜேந்திர பாபு, துரைசாமி ராஜு என்ற 2 நீதிபதிகள் அந்த ஏஐசிடியுடைய ஆக்டை சரியான முறையில் படித்து விட்டு என்ன சொன்னாங்கன்னா, யூஜிசியோ ஏஐசிடியோ அதிகாரத்தை பறிக்கிறதற்காக உருவான அமைப்பல்ல. மாநிலங்கள் பொறியியல் கல்லூரி இருக்கின்றன, மேலாண்மை கல்லூரிகள் இருக்கின்றன, மேனேஜ்மெண்ட்டு, இவைகளையெல்லாம் தரப்படுத்துவதற்காகவும் ஒருங்கிணைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பை தவிர மேலாதிக்கம் செய்கிற அமைப்பல்ல. ஆகவே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு தரம் மறுப்பது தவறு. நீங்கள் திரும்பவும் அந்த சட்டத்தை ஒழுங்காக படித்து பாருங்கள். அது அப்ஜெக்டிவ் ஆஃப் லாவில் என்ன இருக்குன்னா, அது ஒருங்கிணைக்க வேண்டிய இதுதான். பாடத்திட்டங்களை ஒருங்கிணைக்கணும், தரப்படுத்தணும், இது மாதிரி வேலையை தான் செய்யணும் ஒழிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இன்றைக்கும் ஏஐசிடியை ரத்து பண்ண அதிகாரத்தில் தான் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் நடந்துக்கிட்டு இது பல பேருக்கு தெரியாது. அப்போனா நீதிமன்ற தீர்ப்பில் இந்த எதுக்கு சொன்னேன்னா, இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷன் அல்ல. அதனால் இது தள்ளுபடி செய்தாங்க. ஏஐசிடி என்ன செஞ்சுருக்கணும், அப்பீலுக்கு போயிருக்கணும் இல்லையா? அப்பீலுக்கு போகல. ஏன்னா அந்த தீர்ப்பில் வரிக்கு வரி நான் படித்தா நேரமாகும். அந்த தீர்ப்பில் அப்படி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நீங்கள் இன்டகிரேஷன், கோஆப்ரேஷன், அட்வைசரி ரோல் ஒன்று தான் இருக்குது, இவங்களுக்கு ஆதிக்கம் பண்ணுற ரோல் இல்லைன்னு சொன்னதுனால அந்த தீர்ப்பு ஏஐசிடியுடைய தீர்ப்பு சரி. ஏஐசிடி வந்தது எப்படின்னு எனக்கு தெரியும். விவாதமே இல்லாத நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னேன். அவர் போய் உடனே அதிர்ச்சி அடைந்து போய் பார்த்தா ஆமான்னு சொன்னார். ஏன்னா நான் தப்பாக நினைக்கிறேன்னா இது உண்மை. தமிழ்நாட்டில் இருந்த சில சுயநிதி கல்லூரிகள், தனியார் சுயநிதி கல்லூரிகள் பணம் கொடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வர சொன்னாங்க. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருந்த முதல்வர் அப்பொழுது சுயநிதி கல்லூரிகளை அனுமதிப்பதை ஜெயலலிதா தான் தடுத்துக்கிட்டே இருந்தார். அதை அதிமுக சார்ந்த சுயநிதி கல்லூரிகள் தான் சேர்ந்து இந்த டெல்லியில் கண்ணான் ஏஐசிடி சேர்மனாக இருந்தார், அவர்கிட்ட கொடுத்து இந்த பார்லிமெண்ட்டில் யாரும் தூங்குகிற நேரத்தில் கொண்டு வாங்கினான்னு சொல்லி பசி நேரத்தில் நிறைவேற்றினாங்க, டிஸ்கஷன் நிறைவேற்ற. ஆனால் இந்த நீதிமன்ற தீர்ப்பில் என்ன இருக்குது தெரியுங்களா? ஏஐசிடியே இத்தனை இன்ஜினியரிங் காலேஜில் தரமற்ற இன்ஜினியரிங் காலேஜ் உருவாகிக்கிறீங்க, அதை பற்றினா நீ பார்த்தியான்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சுயநிதி கல்லூரிகளில்
தரமற்ற முறையில் ஏஐசிடி நெறிகளுக்கு எதிராக செயல்படுத அதை பார்த்தியான்னு கேட்டிருக்காங்க இந்த 2 நீதிபதி. இதெல்லாம் பலருக்கு தெரியல. என்ன வருத்தமாக இருக்கின்றால் ஒரு தலைப்பட்சமாகவே எல்லோரும் இதை பார்க்காது. ஒன்றிய அரசுனா மேலே இருக்கிறது மாநில அரசுன்னு கேட்குது. அம்பேத்கர் சட்டப்பேரவையில் என்ன சொன்னார்னா, மாநிலங்களும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பேசுகிறப்ப ஒன்றிய அரசும் சமமானவை. இப்போ ஆண்டான் அடிமை அல்ல, இது ஜனநாயகம். ஜனநாயகம் மட்டுமல்ல, ரிப்பப்ளிக்கன் கான்ஸ்டிடியூஷன். இது ஒரு குடியரசு. ஆனால் இன்றைக்கி ஆன்டி ரிப்பப்ளிக்கானிசம் நிலவுகிறது. அன்ரிப்பப்ளிக் ஆயிடுச்சு. ஆன்டி ரிப்பப்ளிக்னா அந்த குடியரசுக்கு எதிரான உணர்வுகள் தூண்டப்படுகின்றன, நடைமுறைப்படுத்தப்படுகின்றன, மாநிலங்களை மிதிக்கப்படுகின்றன. இதை தான் நீங்கள் மாநிலங்கள்னு நீங்கள் விட்டுடாதீங்க, மாணவர்கள் மிதிக்கப்படுகிறார். இதில் இன்னொரு தீர்ப்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏப்ரல், இந்த தீர்ப்பு 11 ஏப்ரல் 1991 வந்தது. அந்த கல்லூரியின் பெயரை நான் தனிப்பட்ட காரணங்களுக்காக சொல்ல விரும்பவில்லை. சென்னையில் ஒரு தனியார் பெண்கள் கல்லூரி என்ன செய்தது, ஹாஸ்டல் இல்லை அந்த கல்லூரியில். ஒரு யூஜிசி நாம்ஸில் என்ன இருக்குன்னா, பெண்கள் கல்லூரி இருந்தால் ஒரு விடுதி இருக்கணும். இன்னொன்று இருக்கு, ரிசர்வேஷன், தமிழ்நாடு ரிசர்வேஷனை இருந்ததுன்னா பின்பற்றணும்னு இருக்கு. அப்பொழுது உங்களுக்கு மாநில கல்லூரி மாணவர்களே, இந்த மாநில கல்லூரியின் முதல்வராக இருந்தவர் பேராசிரியர் சுப்பிரமணியம், அறிவியல் துறையில் மிக நேர்மையான ஒரு இயக்குனராக முதல்வராகவும், பின்னாலே டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இயக்குனராக இருந்தார், டைரக்டர். அவரை மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகம் அவர் தலைமையில் அப்பொழுது சிண்டிகேட்டில் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட நீதிபதி வேணுகோபால் இருவரையும் சேர்ந்து இதை ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிஷன் பண்ண சொல்கிறாங்க. அவர் இந்த மாநில கல்லூரியின் முதல்வராக இருந்து பின்னால் இயக்குனரானவர் சுப்பிரமணியம் இந்த கல்லூரிக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கக்கூடாது, யூஜிசி நாம்ஸ் பிரகாரம் ஹாஸ்டல் இல்லை, ரிசர்வேஷன் சிஸ்டத்தை கடைபிடிக்கலை என்று கடுமையான முறையில் அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அதை மீறி அந்த அம்மா டெல்லியில் போய் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஆண்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கங்கிறாங்க. ஆனால் அப்பொழுது இந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்தவர் அசோக்வர்தன் ஷெட்டி என்பவர், பின்னால் பெரும் அதிகாரியாக இருந்தவர். அவர் தான் இந்த சட்டத்தை, சென்னை பல்கலைக்கழக சட்ட விதிகளையும் மானிய குழுவுடைய விதிகளையும் நன்றாக படித்து தர முடியாது என்று எழுதிவிட்டாங்க. மறுக்கப்பட்ட உடனே அது அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அது நீதிமன்றத்தில் இருக்கிறப்பயே இந்த தீர்ப்பு எழுதினவங்க சீனிவாசன் 2 நீதிபதிகள்லாம் எழுதினாங்க. என்ன எழுதினாங்கன்னா, பல்கலைக்கழக மானியக்குழு, இதே ஏஐசிடி மாதிரியே சொல்கிறாங்க, பல்கலைக்கழக மானியக்குழு உருவாக்கப்பட்டதன் நோக்கமே உயர்கல்வியை ஒருங்கிணைப்பதற்கும் மாநிலங்களோடு ஒத்துழைப்போடு செயல்படுவதற்கு தான் அந்த யூஜிசி சட்டத்தில் இருக்கே. நீங்கள் இது மாதிரி மிரட்டக்கூடாது என்று ஒரு விரிவான தீர்ப்பை மட்டும் சொல்லலை. அந்த தீர்ப்பில் யூஜிசி சேர்மனை, அப்போ இருந்த சேர்மனை கடுமையான கண்டனக்கரையை தெரிவித்தாங்க. நீ யூஜிசி சேர்மனாக இருக்கிறனால எது வேணாலும் செஞ்சிடலாம்னு நினைக்காதீங்க, அதனால் நீங்கள் செஞ்சது மிகவும் தப்பு என்று சொல்லி ஒரு கடுமையான கண்டனத்தை, there is no indication in the letter that the chairman had consultations with the members of the commission or that he was authorized by the members to take a decision in the matter. அதாவது யூஜிசி மானியக்குழு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டு 28 பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, யூஜிசி சேர்மன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கொடுங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்படி சொன்னது தவறு என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டது.
கடுமையான கண்டனங்கள். யார்? யூஜிசி சேர்மனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. நான் அப்பொழுது டெல்லியில் யூஜிசியில் இருந்தேன். அங்கே இருக்கிற இடதுசாரி சங்கங்கள், ஆசிரியர் ஊழியர் சங்கங்கள் இந்த தீர்ப்பு எடுத்து யூஜிசி சேர்மன் ஆஃபீஸுக்கு முன்னாலே ஒட்டினாங்க 100 எடுத்து. இதில் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த யூஜிசிக்கு இப்போ இருக்கிற சட்டப்பிரிவின் கிடையாத அதிகாரம் கிடையாது என்பதை 2 தீர்ப்பின் மூலம் சொல்லியிருக்காங்க. அப்போனா இதையெல்லாம் தெரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஆணவத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்கிறார். இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்பொழுது 25வது ஆண்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன வந்ததுன்னா, யூஜிசி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, இதை தன்னுடைய வேலை ஒழுங்காக செய்யலை, எதுலன்னா ரிசர்வேஷன் பின்பற்றப்படுதா என்கிறத சரியாக பார்க்கல அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்திருக்காங்க. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க, இந்த யூஜிசி என்ன செய்யணும்னா, யூனிவர்சிட்டி அந்த தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் 2 உயர் பல்கலைக்கழகம் ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வி நிலையங்கள் பயின்றவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தற்கொலை பண்ணிங்கள தாயாருங்க கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மானியக்குழு எதுவுமே செய்யலை, அவங்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன செய்யுதுன்னா, இந்திய அரசு இப்போ இருக்கிற சட்டப்படியே மாநில அரசுகளை பறிக்கிற உரிமைகளை பறிக்கிற அதிகாரம் மானியக்குழுக்கு கிடையாது என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்புகளே சாட்சியங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நீதிமன்ற மானியக்குழு இப்போ இருக்கிற மானியக்குழு பல்பிடுங்கப்பட்ட மானியக்குழு, அந்த பல்பிடுங்கப்பட்ட மானியக்குழு கூட உயர்கல்வி நிறுவனங்களில், ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக நடக்குகின்ற அநீதிகளை உரிய முறையில் விசாரித்து தண்டனை வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. இது உச்ச நீதிமன்றம். இந்த நிலையில் எப்படி இவர்கள் இந்த மாநில அரசுக்கு, கவர்னருக்கு கொடுக்குறாங்களாம், ஆளுநருக்கு. ஆளுநரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூஞ்சி ஆணையம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அந்த பூஞ்சி ஆணையம் மத்திய மாநில உறவுகளை 2008 பண்ணுது. அந்த பூஞ்சி ஆணையம் அது பெரும்பாலும் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக தான் அந்த பூஞ்சி ஆணையம் செயல்பட்டது. ஆனால் இந்த ஆளுநர் விஷயத்தில் மட்டும் பூஞ்சி ஆணையம் ஒன்று தெளிவாக சொல்லிச்சு, ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு ஏற்றுகிற சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், மாநில அரசுகளுக்கு அரசு செய்கின்ற பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது, செயல்படவும் முடியாது என்று அந்த பூஞ்சி ஆணையத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போனா பூஞ்சி ஆணையம் முடியாதுங்கிறது, இது ஒன்றிய அரசு பூஞ்சி ஆணையம், நம்ம மாநில அரசு இவரு கிடையாது, ராஜமன்னாரில் ஒன்றிய அரசுடைய பூஞ்சி ஆணையம். 2 நீதிமன்ற தீர்ப்பு, ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு, எல்லாம் என்ன சொல்லுது, இந்த யூஜிசிக்கு இருக்கிற அதிகாரம் இவ்வளோதான்னு குறிப்பிட்டு காட்டுச்சு. இதெல்லாம் அப்போன்னா இப்போ நடப்பதெல்லாம் நீங்கள் என்னன்னு கேட்கலாம். இப்போ நடப்பதெல்லாம் அத்துமீறல்கள், ஒரு சர்வாதிகார ஆட்சியில் நடக்கக்கூடாத அத்துமீறல்கள். ஏன்னா சர்வாதிகாரிகள் கூட கொஞ்சம் சட்டத்தை மதிச்சிருக்காங்க. ஆனால் எந்த சட்டத்தையும், இந்த இருக்கிற சட்டத்தையே மதிக்காமல் மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதற்காக பல்கலைக்கழகங்களில் அவர்களுக்கு வேண்டியவர்களை துணைவேந்தர்களாக ஆக்கி இங்கு ஒரு மத சாயத்தை, மத வெறியை தூண்டி தமிழ்நாட்டில் நிலவுகிற கல்வி அமைதியை கெடுப்பதற்கான சரியாக தான் நான் இதை கருதுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு இன்றைக்கு உயர்கல்வியில் மற்ற மாநிலங்களை விட முதலில் இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக
அவர்கள் செய்கிற சதியாக, ஆதிக்க சமுதாயத்தினர் செய்யும் சதியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு ஒன்றிய அரசு எப்படி ஒத்துப்போகிறது, கவர்னர் இதை வைத்து எப்படி நடக்கப் போகிறார் என்பதெல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் கருத்துரையை வழங்க முடியும். நீங்கள் தளத்தில் நின்று போராட வேண்டும். ஏன்னா இது அறிவுத்தளம். மாணவர்களுக்கு இருக்கிறது ஒரு போராட்டத்தளம். நான் மாணவர்களை நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவன். ஈழத்தமிழர்கள் போராட்டத்தில் நான் ஆசிரியராகவே இருந்து ஈடுபட்டவன். அதனால் ஆசிரியர்களாக இருக்கவங்க ஈடுபடலாமலாம் விதிகள் இருக்காது. ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய தீங்கு விளைவிக்கிற, கெடுக்கிற, உங்களை படிக்க விடாமல் தடுக்கிற இந்த சதியை முறியடிப்பதற்கு மாணவர் சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும். ஆசிரியர்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். ஒரே ஒரு கருத்து நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கணும். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற குழு ஒன்று அறிக்கை வந்திருக்கு. அது எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரியல. அந்த நாடாளுமன்ற குழு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நம்ம பணம் கொடுக்கல, மத்திய அரசுக்கிட்ட பணம் இல்லைன்னு, பணம் இருக்கு. அந்த நாடாளுமன்ற குழு என்ன அறிக்கை கொடுத்துருக்குன்னா, வருமான வரியை 2019-20 வரை கட்டாமல் ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டு மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி தெரியுங்களா? 45 லட்சம் கோடியை கட்டாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். 45 லட்சம் கோடி. எது வருமான வரி. அதில் 2 லட்சம் கோடி கட்டாதவங்களுடைய அட்ரஸே கண்டுபிடிக்க முடியலைங்குது. ஈடி என்ன செய்யணும்? வருமான வரி தெரியணும். அந்த அட்ரஸில் தானே தேடி போகணும். 2 லட்சம் கோடி, 45 லட்சம் கோடியை வருமான வரி பாக்கி வைத்திருக்காங்க இந்தியாவில். மோடி அரசு வங்கியிலிருந்து 10 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்காங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் சென்ற நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களுக்கு 10 லட்சம் கடன் வாங்கிக்கலான்னு ஒரு அறிவிப்பை சொல்கிறாங்க. அங்கே 10 லட்சம் கோடியை பெருமுதலாளிக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. நீங்கள் உயர்கல்வியை பயிரணும்னா 10 லட்சம் கடனை வாங்கி படிங்கன்னு ஒரு அறிவிப்பை சென்ற நிதிநிலையில் அறிக்கை செய்கிறாங்க. ஆகவே நிதிநிலை மேலாண்மையிலும் ஒன்றிய அரசு முதலாளிகளுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு சார்பாகவும் ஏழை எளியவர்களுக்கு எதிராகவும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதனால் நான் மீண்டும் இந்த கருத்தை நான் பதிகிறேன். வணக்கம்.